நீங்க யார்கிட்ட அதிக நேரம் இருக்கீங்க? உங்க கூட அதிக நேரம் இருப்பது யார்? மிட்நைட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் ஒரு கார் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. டிரைவர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருந்து தூங்கிட்டு இருந்த என் ஃப்ரெண்ட தட்டி எழுப்பி, "ப்ரோ பின்னாடி போங்க." நீங்க தூங்குறத பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது. அவனும் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வந்து விட்ட தூக்கத்த கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டான். பட் என்னால தான் தூங்க முடியல. அவர் சொன்ன வார்த்தைய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். பல டைம் நம்ம பிஹேவியர் அண்ட் திங்கிங் கூட நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் கலீக்ஸ பொறுத்து தான். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆக்டிவான ஆளா இருந்தா, நாமளும் அவ அளவுக்கு ஆக்டிவா மாறாட்டியும், பாதியாச்சு மாறி இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்தா, நாம அவன் அளவுக்கு ப்ளே பண்ண முடியாட்டியும், ஃபுட்பால்னா என்னன்னாச்சு தெரிஞ்சு வச்சிருப்போம். இதுவே ஒரு சோம்பேறிய பக்கத்துல வச்சிருக்கும் பொழுது, அந்த லேசினஸ் நமக்கும் வந்திருக்கும். இந்த லாஜிக்கால தான் தூங்குறவங்கள பக்கத்துல உட்கார வைக்க டிரைவர்கள் விரும்புறதில்ல. ஸோ யூ வாண்ட் டு டெவலப், ஜஸ்ட் திங்க் ஹூம் அரவுண்ட் யூ. எனர்ஜெடிக் பீப்பிளா? நம்மள எப்பவும் என்கரேஜ் பண்றவரா? கான்ஃபிடென்ட்டா நமக்கு ஹோப் குடுக்கிறவரா? இல்ல எப்பவுமே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும் ஒரு ஆளா? இங்க ஆரம்பத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்த பல பேர் லைஃப்ப லாஸ் பண்றதுக்கு காரணம், நம்ம மிஸ்டேக்க ஓப்பனா சொல்லாதவங்கள கூட வச்சதால தான். பெரிய பெரிய பிசினஸ் பீப்பிள் பலர் அவங்க தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் வீழ்ந்திருக்காங்க. யுவர் சக்சஸ்க்கும் உங்க ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் தொடர்பு இருக்கு. ஆம்பிஷன்லெஸ் பீப்புளை ஃப்ரெண்டா வச்சுக்காதீங்க. உங்களை போலவே ஒரு ஆம்பிஷியஸ் பீப்புளா அந்த லட்சியத்தை அடைய துடிப்பவரா இருப்பவர்களை தேடி ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. நீங்க எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே போல நீங்களும் உங்களை எனர்ஜெட்டிக் பீப்புளா மாத்திக்கோங்க. எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட நீங்க என்கரேஜ் பண்ணினா, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுவாங்க. பி எனர்ஜெட்டிக் அண்ட் கீப் எனர்ஜெட்டிக் பீப்பிள்ஸ்.